ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான வீடியோ தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஹைதராபாத் தம் பிரியாணி அம்மா ஸ்டைலில் எப்படி சூப்பராக செஞ்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பிட அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாமாட்டும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருந்தது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கே வந்து சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும். என்கிட்டலாம் சும்மா வறுத்து வச்சாலே சாப்பிட்ருவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வறுத்த வெங்காயம். அதை இன்னும் நம்ம வந்து இந்த பிரியாணியில் போட்டு செய்ய சொல்ல இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நீளமாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி, புதினா இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூட வந்து மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ஏன்னா அந்த காயெல்லாம் வேகணும்ல, நம்ம லேயர் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் சுத்தமாக நம்ம லேயர் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கிரேவியை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ வந்து நம்ம லேயர் பண்ணிடலாம். ரைஸு, நம்ம பொரித்த வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கிரேவியை மேலே விடலாம். விட்டுட்டு திரும்பவும் இன்னொரு லேயர் அதை மாதிரி போடலாம். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் வந்து இதை மாதிரி போடலாம். லேயர் போட்டு தம் போட சொல்ல பார்த்திங்கன்னா எல்லா லேயர்லேயும் அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இதை மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பொரித்த வெங்காயம் நிறைய போட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணிக்கே பார்த்திங்கன்னா இந்த பொரித்த வெங்காயம் சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கப்புறம் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ மூடி தம் போட்டுடலாம். மேலே வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அடியில் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லை சிம்மில் வச்சுட்டு அது மேலே வந்து வெயிட் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ தம் போட்டு இறக்கியாச்சு. இறக்குன பிறகு நெய் விட்டுட்டு முந்திரியை வறுத்து இதில் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து மேலே போடுங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக இதை வந்து எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி. அம்மா ஸ்டைலில் ஹைதராபாத் பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.